வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் தவஞ்செய்த மக்கள். ஏனென்றால் பல சித்தர்கள் இந்த நாட்டிலே தான் தோன்றியிருக்கிறார்கள். எத்தனையோ சித்தர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே காதிலே ஒரு பாட்டு விழுகிறது. நட்டகல்லை தெய்வமென்று 4 புஷ்பஞ்சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லு மந்திரம் ஏதடா. என்னடா நாஸ்திகவாதம் பேசுகிறாரே ஒரு சித்தர் அப்படின்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. ஒரு கல்லை போய் நீ சாமின்னு கும்பிடுறியே, அது உங்ககிட்ட பேசுமா? ஒரு சித்தர் கேட்கிறார். நம்மால் ஒருத்தர் சொல்றார், ஆமா ஆமா அது கல்லுத்தானுங்கிறார். சித்தர் அழகா அடுத்த வரி பாடுறார். நட்டகல்லை தெய்வமென்று 4 புஷ்பஞ்சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லு மந்திரம் ஏதடா. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். கடவுள் உள்ளே இருக்கிறார் ஐயா. அது அப்படி இருக்கிற பொழுது கல் எப்படி பேசும்? நீ கடவுளை உணர வேண்டுமானால் உன் மனசுல உணரணும். சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லு மந்திரம் ஏதடா. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. கடைசி வரி அட்சர லட்சம் கொடுக்கலாம். சித்தர் வாக்கு. ஒரு சமைக்கிறோம், ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறோம். அந்த குழம்பினுடைய சுவை நம்ம நாக்குக்கு தெரியுமா, சட்டிக்கு தெரியுமா? சட்டியில தான் குழம்பு இந்நேரம் இருந்தது. சட்டிக்கு குழம்பு தெரியாது, சுவை தெரியாது. சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. அது மாதிரி கல்லில் வந்து கடவுள் வரணும்னா உன் மனசு கனியணும். அப்பத்தான் கல்லில் கடவுளை பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க முடியாது. கவியரசு கண்ணதாசன் அழகா சொல்லுவார், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். உன் கண்ணில் அன்பு இருக்கணும், இருந்தா கல்லுல தெய்வம் வரும். கண்ணில் அன்பு இல்லைன்னா தெய்வத்தை கல்லுன்னு சொல்லி பழிபாவத்தை சுமந்து திரிய வேண்டியதுதான். சித்தர்கள் வாக்கு அற்புதமான வாக்கு. நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. சங்கர சங்கர சம்போ சிவசங்கர சங்கர சம்போ. யாரு பாடுறா? ஒரு பிச்சைக்காரர் பாடுறார். அது என்ன? சித்தர் பாட்டு. நந்தவனம்ங்கிறது இந்த உலகம். பிரம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உடம்பை உண்டாக்கி கொடுத்தார். 10 மாதம் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. இந்த ஆன்மா 4 மாதமாய் குயவனை வேண்டி, பிரம்மாவை வேண்டி ஒரு தோண்டியை கொண்டு வந்தான். அதை பயன்படுத்தணுமா வேண்டாமா? உயிர்னா என்ன அர்த்தம்? உய்தி அடைவதற்கு உரியது உயிர். உய்தினா என்ன அர்த்தம்? இறைவனை உணர்ந்து இறைவனாக இந்த பிறவியிலேயே மாறுவதுக்கு உய்தின்னு பேரு. சிவலோகம் வைகுந்தம் செத்ததுக்கு அப்புறம் வராது. சித்தர்கள் பேசுகிறார்கள். செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்திடலாம் என்றே எண்ணி இருப்பார் பித்த மனிதர். அவர் சொல்லும் சாத்திரம் பேயுரையாம் என்று இங்கு ஊதேடா சங்கம். பாரதியார் சொல்றார், இத்தரை மீதினிலே இந்த நாளினில் இப்பொழுதே முத்தி சேர்ந்திட. இப்பவே முத்தி கிடைக்கணும். நாடி சுத்த அறிவு நிலையில் கழிப்பவர் தூயவராம் என்று இங்கு ஊதேடா சங்கம். இப்பவே மோட்சம் வேணும். இப்போ மோட்சம் எப்படி சார் கிடைக்கும்? சித்தர்கள் சொல்கிறார்கள், பூர்வ மத்திய ஸ்தானத்தில் ஒளிமயமாக இறைவனை உணர்ந்தால் எல்லா கஷ்டங்களும் போய்விடும். திரும்பவும் ராமகிருஷ்ணர்கிட்டையும் விவேகானந்தர்கிட்டையும் போகணும். விவேகானந்தருக்கு அப்போ நரேந்திரன்னு பேரு. கல்கத்தாவிலே பல்கலைக்கழகத்திலே இன்டர்மீடியட் படிச்சுக்கிட்டு இருக்கிற துடிப்பான பிள்ளை. கிட்டத்தட்ட ஒரு 20-22 வயசு இருக்கும், அவ்வளவுதான். கடவுள் உண்டான்னு கேட்பார். எல்லாரும் உண்டும்பாங்க. கடவுளை நீங்கள் கண்டது உண்டான்னு கேட்பார். இல்லைம்பாங்க. அப்போ கடவுளே கிடையாது போங்க அப்படின்ட்டு திரும்பிடுவார். ஒரு பேராசிரியர் இவரை கூப்பிட்டார். உன்னுடைய பசி யானை பசி, இவங்க போடுறதெல்லாம் சோளப்பொறி பத்தாது. நீ அங்கே போ, தட்சிணேஸ்வரத்துக்கு போ, கங்கைக்கு அக்கறைக்கு போ. பகவான் ராமகிருஷ்ணர்னு ஒரு சன்னியாசி இருப்பார். ஊர்க்காரன்லாம் அவரை பைத்தியம்பான். இவங்க தான் பைத்தியம். அவர் பரமஞானி, காளிமாதாவோடு பேசக்கூடியவர். அவர்கிட்ட போ. நரேந்திரன் புறப்பட்டு வர்றான். பகவான் ராமகிருஷ்ணர் சின்ன அறைக்குள்ள உட்கார்ந்திருக்கார். நகவத் ஒரு பக்கம், ராமகிருஷ்ணர் அறை இன்னொரு பக்கம்.
கொஞ்சம் தள்ளி காளிமாதா கோயில், இந்த பக்கம் ராதாகாந்தர் கோயில், தட்சிணேஸ்வரம் உட்கார்ந்திருக்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர். எதிர்த்தாப்புல கதவை திறந்து ஒரு பையன் வர்றான், நரேந்திரன். இவர் வேகமா எந்திரிச்சார், போனார், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார். அவனுக்கு எப்படி இருக்கும்? முன்ன பின்ன தெரியாத நம்மளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா எங்க பாட்டி சொன்ன மாதிரி இந்த ஆளு பைத்தியக்கார சாமியாரு. பாட்டி சொல்லி விட்டுருக்கா அந்த ஆள் பைத்தியக்கார சாமியாருன்னு. கட்டி பிடிச்சி உள்ள கூட்டிகிட்டு வந்துட்டார். உனக்காக எவ்வளவு காலம் காத்து கிடப்பேன். நான் நீ இந்த 2 பேருக்கும் உறவு தெரியுமா? நான் நாராயணன், நீ நரன். உனக்காக நான் எவ்வளவு காலம் காத்து கிடப்பேன். இங்கே வா. கூட்டிக்கிட்டு போய் பக்கத்தில் வச்சுட்டார். நரேந்திரனுக்கு பயமா இருக்கு. சாமியார் பைத்தியத்தில் உளர்றாரே. ஒன்று கேட்டார், ராத்திரி நீ தூங்குற பொழுது ஒரு ஜோதி உனக்கு நெற்றியில் வந்து இருக்கிறதா? ஆமா. காலையில எந்திரிக்கிற பொழுது அந்த ஜோதி நெற்றியிலிருந்து வெளியில போகிறதா? ஆமா. இது எல்லாருக்கும் தானே நடக்கும் அப்படின்னா அந்த பையன் சிரிச்சார். இவங்களை எல்லாம் கேள். ராத்திரி தூங்குற பொழுது நெற்றிக்கு நடுவிலே புருவத்து இடைவெளி ஜோதி ஒளி தோன்றுமான்னு கேள். யாரும் இல்லைன்ட்டாங்க. இப்போத்தான் புரியுது நரேந்திரனுக்கு இந்த அனுபவம் நமக்கு மட்டுமே. இது எப்படி இந்த சாமியாருக்கு தெரிஞ்சுது? அப்போ இந்த சாமியார்கிட்ட என்னமோ இருக்கு. இப்ப கேட்க ஆரம்பிச்சான். கடவுள் உண்டா? உண்டு. நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா? உன்னை காண்பது போலே நான் கடவுளை கண்டிருக்கிறேன். யாரும் சொல்லாத பதில். நான் உன்னை காண்பது போலே கடவுளை கண்டிருக்கிறேன். காளிமாதாவை பார்த்திருக்கிறேன். அவள் மூச்சு விட்ட பொழுது அவளுடைய திருமேனியை பார்த்திருக்கிறேன். அழகு கொஞ்சம் முகத்தை பார்த்திருக்கிறேன். நான் காளிமாதாவை உன்னை காண்பது போல் கண்டிருக்கிறேன். ஓ, எனக்கு காட்ட முடியுமா? காட்டுகிறேன், வா. கூட்டிக்கிட்டு போனார். சப்பனம் போட்டு உட்கார வச்சார். இவர் 2 கையவும் நரேந்திரன் தொடையில வச்சார். இவர் தியானத்தில் ஆழ்ந்தார். மூலாதாரத்து அக்னி எழுந்தது. சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை அப்படின்னு அந்த அக்னி மேலே மேலே வருது. அவன் அதை உணர்ச்சி கொள்கிறான். இவர் எண்ணங்கள் அந்த குழந்தை நரேந்திரனை பாதிக்கின்றன. மேலே 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 போய்கொண்டிருக்கிறான். எல்லாம் மறந்து போச்சு. நான் விஸ்வநாத தத்தர் புள்ள மறந்து போச்சு. என் பேர் நரேந்திரன் மறந்து போச்சு. நான் கல்லூரியில் இன்டர்மீடியட் படிக்கிறேன் மறந்து போச்சு. ஒரு சாமியார்கிட்ட வந்து நிற்கிறேன் மறந்து போச்சு. என்ன நினப்பு இருக்கு? ஏதோ ஒரு ஜோதி வெளி, ஒளியும் வெளியும், ஒளியும் வெளியும் மேலே மேலே போறான். சந்தோஷமா இருக்கு. கையை எடுத்தார்ல, கீழே வந்துட்டான். சாமி, நான் அங்கே இருக்கிறேன், அது சுகமா இருக்கும். இல்லை, அது முத்தி நிலை. அது உடம்புக்குள்ளேயே கிடைக்கும். உனக்கு இப்போ கிடையாது. நீ நிறைய சாதிக்க வேண்டி இருக்கு. பெட்டி அங்கே இருக்கும், சாவி இங்கே இருக்கும். நான் நினைச்சு திறந்தாத்தான் அந்த பெட்டியை நீ பயன்படுத்த முடியும். எதுக்கு இவ்வளவு சொல்ல வந்தேன்? ஒளியும் வெளியும் தான் மோட்சம். ரொம்ப பேர் நினைக்கிறான் மோட்சம்னா அங்கே போனா ரம்பை இருப்பா, ஊர்வசி இருப்பா, திலோத்தமை இருப்பா, ஒருத்தையும் இருக்க மாட்டா. ஒளியும் வெளியும் தான் மோட்சம். ஸ்பேஸ் அண்ட் லைட்னு ஆங்கிலத்தில் சொல்வது போலே ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும்பாளை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே. அருணகிரிநாத சுவாமி சொல்கிறார். சிதம்பரம் தான் ஆகாச கஷேத்திரம். ஏன்? அங்கே என்ன இருக்கு? ரகசியம்ங்கிற வெளி இருக்கு, நடராஜாங்கிற ஒளி இருக்கு. ஒளியும் வெளியும் எங்கே இருக்கோ அதுதான் மோட்சம். அதன் நெத்திக்கு நடுவிலே புருவத்து இடைவெளி காணலாம் என்று காட்டியவர்கள் சித்தர்கள். பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று தெரிந்து கொண்டேனே அப்படிங்கிறார் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் மாதிரி பின்னாலே பாடக்கூடிய திருமூலர். தன்னை அறிய வேண்டும், தன்னை அறிவதுதான் சித்து. ஊர்ல இருக்கிற அறிவெல்லாம் வேண்டாம், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே.
கடவுள் உன் மனசுக்குள்ள உட்கார்ந்துருக்கார். பூவை இங்கே போடு. அதுதான் தாயுமான சுவாமி சொல்லுவார். கையில் பூ எடுத்தேன், சிவலிங்கத்துக்கு போட போனேன், அந்த பூவை ஒரு தரம் பார்த்தேன், பூவுக்குள்ளே சிவபெருமான் இருந்து சிரித்தார். ஓ, இதுக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார், அங்கேயும் அவர் தான் இருக்கார். அவர் எடுத்து எப்படி அவருக்கே அர்ச்சனை பண்ணுறது? எனக்குள்ளே அவர் தான் இருக்கார், அவருக்கு நான் அர்ச்சனை பண்ணனா என் கும்பிடு அறக்கும்பிடாவுள்ள போச்சு. பண்ணேன் உனக்கான பூசை ஒரு வடிவிலே பாவித்திரைஞ்ச அங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன். சித்தர்கள் வரிசையிலே தாயுமானவருக்கு முக்கியமான இடம் உண்டு. பூசை வெளியில் பண்ண மாட்டேன், ஏன் உள்ள நான் பண்ணிட்டு இருக்கிறேன். தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர்கள். ஞானிகள் தன்னை அறிவார்கள், பழைய வினையை அவிழ்த்து விடுவார்கள். வினையை அனுபவிச்சுத்தான் தீரணும். ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள். பின்னாலே வரக்கூடிய வினையை பிசைந்து மாற்றி விடுவார்கள். சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. எல்லாம் திருமூலர் திருமந்திரம். சுப்பிரமணியர் சுத்த ஞானம்னு ஒரு கோவை இருக்கு, 100 பாட்டு. அது சித்தர்களுடைய வைத்தியத்தில் வருது. சுப்பிரமணியர்னு ஒரு சித்தர், சிவபெருமான் பிள்ளை இல்லை, இவர் ஒரு சித்தருக்கு பேர் சுப்பிரமணியர். அவர் 100 பாட்டு பாடினார். அதுக்கு பேர் சுப்பிரமணியர் சுத்த ஞானம்னு பேர். அதில் ஒரு அழகான பாட்டு சொல்கிறார். யார் பெரியவன்? பெரியவன்னா இந்த இடத்துல சித்தன்னு அர்த்தம். பொன் வெள்ளி செய்கிறவன் பெரியோன் அல்லன். ஒன்றுமே இல்லாமல் கையில் என்னத்தையோ எடுத்து தங்கமாக்குறான் பாரு, அவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ராமலிங்க சுவாமி மண்ணை எடுப்பாராம், தங்கமாயிடுமா. எல்லாரும் கையை நீட்டுவாங்களாம், தலையை சுற்றி கிணத்துல வீசிடுவாராம். வேண்டாம்போ. பொன் வெள்ளி செய்கிறவன் பெரியோன் அல்லன். புகழான அட்ட சித்தி பெரியோன் அல்லன். அட்டமா சித்தி பண்ணுறானே, அனிமா மகிமா கரிமா லகிமா, அவனும் பெரியாள் இல்லை விடு. முன்னின்ற வைத்தியனும் பெரியோன் அல்லன். வைத்திய சாஸ்திரத்தில் 1000 மூலிகை கொண்டாந்து வச்சு வைத்தியம் சொல்றானே, அவனும் பெரியாள் இல்லை. மூச்சடக்கி எழுப்பியவன் பெரியோன் அல்லன். மூச்சை பிடிச்சி பிராணாயாமம் பண்ணி கும்பகம் பண்ணி எந்திரிக்கிறானே, அவனும் பெரியவன் அல்லன். சின்னமுள்ள குளியிருப்போன் பெரியோன் அல்லன். குளியை திறந்து உள்ள உட்கார்ந்து மூடச் சொல்லி பல நாளைக்கு அப்புறம் வெளியில் வர்றானே, அவனும் பெரிய சித்தன் அல்ல. என்ன சார், அப்போ யாரு தான் சித்தன்? சின்னமுள்ள குளியிருப்போன் சித்தன் அல்லன், பெரியோன் அல்லன். திறமுடனே கவனமிட்டோன் பெரியோன் அல்லன். திறமோடு கவனத்தோடு நமக்கெல்லாம் நூல்களை உபதேசிக்கிறானே, அவனும் பெரியவன் அல்லன். அப்ப யாரு சார் பெரியவன்? சுப்பிரமணியர் ஞானக்கோவை சுத்த ஞானம் பேசுகிறது. தன்னிலையை அறிந்தவனே பெரியோன். ஐயா, தன்னை அறியான் வகை கெட்ட சண்டி மாடே, உன்னை அறிந்து கொள். சித்தர்கள் அதைத்தான் சொல்றாங்க. நீ யாருன்னு கேளு. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே, அங்கு நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே. ராமலிங்க சாமி பாடுறார். தன்னை அறிவது அறிவு. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. பகவான் ரமணர் கேட்பார், நீ யார்? உடம்பு நீயா? இல்லை. ராத்திரி தூங்குற பொழுது எங்கெங்கேயோ சுத்திட்டு வருதே மனசு, அது நீயா? இல்லை. இந்த ஆன்மா தான் நீ, அதை அறிந்து கொள். இதுதான் சித்தர்களுக்கு சிறப்பு. பொதுவா நம்ம நாட்டில் 18 சித்தர்கள் பட்டியலிடப்பட்டார்கள். திருமூலர்னு ஒரு பெரியவர், ராமதேவர், கும்பமுனி, இடைக்காட்டு சித்தர், தன்வந்திரி, வான்மீகர், கமலமுனி, போகர், மச்சமுனி, கொங்கணர், பதஞ்சலி, நந்திதேவர், சட்டைமுனி, சுந்தரானந்தர், குதம்பை சித்தர், கருவூரார், கோரக்கர், பாம்பாட்டி சித்தர்.
இந்த 18 பேரும் பழைய காலத்திலே இருந்து வழிபடத்தக்க சித்தர்கள். இதிலேயே பல மாற்றங்கள் வந்துவிட்டது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதில் சில பேர் எடுத்துட்டு வேற சில பேரை சேர்க்குறாங்க. முக்கியமாக இந்த 18ல் அகத்தியரே இல்லை. அவதான் முதலாவது சித்தர்னு சொல்கிறாங்க. சிவயோக முனிவர் என்பது அகத்தியர் என்று சில பேர் பேசுகிறார்கள். நந்தியம்பெருமான் கிட்ட படித்தவர் அகத்தியர் என்கிறார்கள். அகத்தியர் 2ஆம் சிவன் அப்படிங்கிறாங்க. சிவனை நிகர் பொதிய வரை முனிவனக மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே அருணகிரிநாத சுவாமி. சிவனை நிகர் பொதிய வரை முனிவன், சிவனுக்கு நிகரான அகத்தியர். அவர் இந்த லிஸ்டில் விட்டாங்க. பின்னால் வந்தவங்க என்ன பண்ணாங்க, இது போக அகத்தியர், கைலாசநாதர், கூன்கண்ணர், வாசமுனி, கூர்மமுனி, புண்ணாக்கு ஈசர், உரோமமுனி, பிரமமுனி, புலிப்பாணி சித்தர், இவங்களையெல்லாம் சித்தர்கள் பட்டியலில் சேர்த்தாங்க. மீப்ப சோமசுந்தரம்னு ஒரு பெரியவர், சித்தர்களை பற்றி அற்புதமாக ஆய்வு செய்தவர். காதல் பத்திரிகை ஆசிரியர் ராமநாதன் சித்தர்கள் பாட்டையெல்லாம் தொகுத்து வெளியிட்டவர். இந்த மீப்ப சோமசுந்தரம் ஔவையாரே ஒரு சித்தருங்கிறார், மாணிக்க வாசகரை சித்தருங்கிறார், திருவிசைப்பா பாடிய திருமாளிகை தேவரை சித்தருங்கிறார், பல்லாண்டு பாடிய சேந்தனாரை சித்தருங்கிறார், 11ஆம் திருமுறையில் பாடல் எழுதிய காரைக்கால் அம்மையாரை பெண் சித்தருங்கிறார், பட்டினத்தார் சித்தர், பத்திரகிரியார் சித்தர். அப்படி பார்க்க போனா ஏகப்பட்ட பேரு சித்தர்கள். அது ஏன் 18ன்னு சொன்னாங்க? இந்த நாட்டில் இந்த 18ங்கிறது ஒரு புனிதமான எண், வேற ஒன்றும் இல்லை. சபரிமலைக்கு போகிற பொழுது 18 படி இருக்கு, 18 படிக்கு மேலே போகிறோம். ஆன்மாவின் 10 தன்மைகள், அதுக்கு மேலே 8 சித்திகள், 18ஆம் படின்னு ஏறுறோம். பாரத போர் 18 நாள் நடந்தது. 18 அக்குரோனி சேனை அழிந்தது. தமிழில் மெய்யெழுத்து கசட தவற ஞனன நமன எரல வளல 18 எழுத்து. தமிழ் நூல்கள் 18 கீழ்கணக்கு 18 மேல் கணக்குன்னு பிரித்தாங்க. இந்த நாலடியார், திருக்குறள், பழமொழி, சிறுபஞ்ச மூலம் இதெல்லாம் 18 கீழ்கணக்கு. திருமுருகாற்றுப்படையில் தொடங்கி அதெல்லாம் 10 பாட்டும் 8 தொகையும் 18 மேல் கணக்கு, அதுலேயும் 18ன்னு போட்டாங்க. கருப்பண்ணசாமி உட்கார்ந்திருந்தா 18ஆம் படி கருப்பண்ணசாமின்னாங்க. அதனால 18 பேர் சித்தர்கள் என்று ஒரு பக்கம் பல பெருமக்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல எண், அவ்வளவுதான். அதுக்கு மேலே சித்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னனே, இந்த சித்தர்கள் தவிர அண்மையில் வாழ்ந்த சித்தர்கள் இன்னும் அதிகம். திருவண்ணாமலையிலே ஒரு சேஷாத்திரி சுவாமி, திருவண்ணாமலையிலே ஒரு யோகிராம் சுரத்குமார் விசிறிசாமின்னு பேரு, திருவண்ணாமலையிலே ஈசான்ய ஞான தேசிகர் என்று ஒரு பெரிய ஞானி, மதுரை பக்கம் குழந்தையானந்த சுவாமி, திருவாரூர் பக்கம் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமி, கட்டிக்குளம் ராமலிங்க சுவாமி, கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி என்று கட்டிக்குளத்திலும் மதுரையிலும் வாழ்ந்த பெருமக்கள் 2 பெருஞ்சித்தர்கள். மதுரையிலே திருப்பரங்குன்றத்துக்கு அடுத்து உள்ள அந்த திருக்கூடல் மலையிலே சோமப்பா சுவாமி, வைகை ஆற்றங்கரையிலே சிவநாராயண தேசிக சுவாமி, கரூரிலே சதாசிவ பிரம்மேந்திராள், நான் முன்னால் சொன்ன சட்டிச்சாமி, கணக்கன்பட்டியிலே மூட்டைசாமி, ஷீரடி சாயிபாபா, புட்டவர்த்தி சாயிபாபா, இவ்வளவு பேரும் சித்தர்கள் வரிசையில் சேருவார்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். புட்டபர்த்தியிலே வாழ்ந்த மகான் சாயிபாபா, அவர் எல்லாருக்கும் இந்த கையில் எது வேணாலும் உண்டு பண்ணி கொடுப்பார். சில பேர் கும்பிடுவாங்க, சிவலிங்கம் கொடுப்பார், சில பேருக்கு ஒரு மோதிரம் கொடுப்பார். ஒரு புகழ்பெற்ற கவிஞர், உயர்ந்த அம்மையார், அவங்களுக்கு பேர் சவுந்தரா கைலாசம்னு பேர். ஜஸ்டிஸ் கைலாச கவுண்டருடைய மனைவி, சிறந்த கவிஞர், நமக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர்கள், என்பால் பிரியங்கொண்டவர்கள். ஒரு முறை புட்டபர்த்தி போய் சாய்பாபாட்ட கேட்குறாங்க, பாபா நீங்கள் எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒன்று கொடுக்குறீங்களா, எனக்கு என்னமாவது கொடுங்களேன்.
ஏதோ ஒரு அடையாளம் கொடுங்க. பாபா சிரிக்கிறார். நம்பாதவனை நம்ப வைக்கிறதுக்குத்தான் அதெல்லாம் கொடுக்குறேன். நீ இப்பவே முருகனை கும்பிடுற பக்தை உனக்கு அது போதும் போ. இப்போ சரியா போச்சா? சித்தர்கள் எதுக்கு சித்துக்கள் செய்கிறார்கள்? கடவுளை நம்பாதவனை நம்ப வைக்க வேண்டும். இவன் கடவுள் நெறியில் வர வேண்டும். இவன் வாழ்க்கை வீணாக கூடாது. இந்த பிறவியிலேயே இவன் சிறப்படைய வேண்டும். அதனாலே அவர்களெல்லாம் சித்தர்கள். பாரதியார் சித்தானந்த சுவாமின்னு ஒரு சாமியை கும்பிட்டார். சேலம் கோயம்புத்தூர் பக்கம் கோடி சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். காஞ்சன் காட்டிலே பப்பா சுவாமி என்ற ராமதாஸ் சுவாமி வாழ்ந்தார். விடோபா சுவாமி வாழ்ந்தார். கசவனம்பட்டியிலே ஒரு சித்தர் வாழ்ந்தார். மதுரையில் சௌராஷ்டிர பெருமக்களுடைய இனத்திலே நடனகோபால நாயக சுவாமி என்று ஒரு சித்தர் வாழ்ந்தார். இப்படியே சொல்லிக்கிட்டு போனா சித்தர்களுக்கு எல்லையே இருக்காது. நாம் இந்த சித்தர்களை எல்லாம் வணங்கி நம்முடைய அறிவுக்கு தென்பட்ட மாதிரி எந்த அளவுக்கு இந்த சித்தர்கள் நமக்கு அருள் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு இந்த சித்தர்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனக்கு ஒரு ஆசை, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு பார்க்கிறோம். கடல்ல தண்ணி நிறைய கிடக்கு, நான் வெறும் கையை வச்சுக்கிட்டு நிற்கிறேன், அவ்வளவுதான். சித்தர்கள் இலக்கியம் என்பது கடல், என் கையில் இருக்கிறது 5 10 விரல். அளந்து பார்க்கிறோம். சித்தர்கள் கருணையினாலே நாம் சித்தர்களை பற்றி அறிந்து கொள்வோம். அவர்கள் சொன்ன பாதையில் வாழ்வோம்.